இந்த சூழலுக்கு ஏற்றவாறு நீங்க வந்து வாழணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களை அடாப்ட் பண்ணிக்கணும் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விலங்கு கூட இந்த காட்டுல வந்து உயிரோட வாழணும் அப்படின்னா அடாப்டேஷன் ரொம்ப முக்கியம் அந்த வாழ்விடத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடாப்டேஷன், இந்த அடாப்ட், இந்த சொல்லுக்கு நேரடியான ஒரு தமிழாக்க சொல் என்பது இருக்கா? இருக்கு. அந்த சொல் என்ன சொல் தெரியுமா? தகவமைப்பு அப்படிங்கிற ஒரு சொல். இந்த தகவு, இந்த சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. இந்த தகவு என்ற சொல்லுக்கு ஒரு முக்கியமான பொருள் என்ன தெரியுமா? தகுதி. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உங்களுக்கு வந்து எல்லாமே விளங்கும். ஏன் இந்த தகவமைப்பு அப்படிங்கிற சொல்லை இந்த அடாப்டேஷனுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு. ஒரு இடத்துல அது வந்து ஒரு விலங்காக கூட இருக்கலாம், ஒரு மனிதனாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளித்து கொண்டு வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு வந்து சில தகுதிகள் என்பது வேண்டும். அந்த தகுதியை வந்து நீங்க வளர்த்து கொண்டால் தான் உங்களால் அந்த இடத்தில் வந்து சரிவர வாழ முடியும், பிழைக்க முடியும். அந்த தகுதியை கொண்ட ஒரு மன அமைப்பு, ஒரு உடல் அமைப்பு உங்களுக்கு இருந்தது என்றால்தான் அந்த இடத்துல உங்களால வந்து நிம்மதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக எல்லோரோடும் நல்ல விதத்தில் பழகி வாழ முடியும். இதைத்தான் வந்து சுருக்கமாக தகவு அமைப்பு அப்படிங்கிற ஒரு சொல் கொண்டு சொல்றாங்க. இதை வந்து சேர்த்து பார்க்கும்போது, அதாவது தகுதியை கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு வருது அந்த பொருள். இதை சேர்த்து பார்க்கும்போது இந்த அடாப்டேஷன் என்ற சொல்லுக்கு இணையான ஒரு அழகான, ஒரு நேரடியான தூய தமிழ் சொல் இந்த தகவமைப்பு என்பதுதான் என்பது உங்க எல்லாருக்குமே புரிய வரும். இன்றைய மொழியறிவம் பகுதி ரொம்ப வித்தியாசமான ஒரு மொழியறிவம் பகுதியாக, தகவல் பூர்வமான ஒரு மொழியறிவம் பகுதியாக இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் நாளைய மொழியறிவம் பகுதியில மற்றும் ஒரு புதிய சொல்லோடு, விளக்கத்தோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.